ஹாய் விவோஸ், வெல்கம் டு சண்டே சமையல். இது வெள்ளிக்கிழமை மார்னிங் டே ரொட்டீன் விளாக் தான் இது. அதாவது 6 to 8 ஸ்கூல் டைமில் என்னுடைய வேலைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இது சில பேருக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும், இல்லை குறைகள் இருந்தால் சொல்லுங்கள், திருத்திக்கலாம். வியாழக்கிழமை ஈவினிங் எடுத்த மழை பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை 5:30 வரைக்கும். ஏன் நான் 5:30ன்னு மென்ஷன் பண்ணுறேன்னா 5:30க்கு அலாம் அடிக்கும். நான் நினச்சேன் 5 o'clock எழுந்திரிச்சேன், நல்ல மழை பெஞ்சிச்சு. அப்பாடா இன்றைக்கி கோலம் போட வேணாம், கொஞ்ச நேரம் தூங்குவோம், ஒரு 6 o'clock எழுந்திரிக்கலான்னு பிளான் பண்ணேன். நம்ம பிளான் பண்ணால் என்றைக்குமே நடக்காது, அது நான் ஆசைப்பட்டால் சுத்தமாக நடக்காது. பார்த்திங்கன்னா 5:30க்கெலாம் மழை நின்று போச்சு. அப்புறம் என்ன, எழுந்திரிச்சிட்டு போயிட்டு வாசல்லாம் க்ளீன் பண்ணி கோலம் போட்டுட்டு உள்ளே வர 6:10 ஆகிடுச்சு. 6:10 to 6:35 வரைக்கும் நான் ஏதோ கை கால் அசைச்சு எக்ஸசைஸோ இல்லை யோகாவோ பண்ணிவிடுவேன். இது என்னுடைய இப்போ எப்படி 3 வேளை சாப்பிட்றோமோ அதே மாதிரி இது ஒரு பார்ட்டாக என் லைஃப்பில் கொண்டு வந்துட்டுருக்கேன். கன்சிஸ்டன்சியாக பண்ணுவேனா அப்படிங்கிறது தெரியல, பட் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி பண்ணுனா ஹோல் டேவே நம்ம ஆக்டிவாக வச்சுக்கோம். கிச்சனில் நான் போய் பண்ணுற முதல் விஷயம் பால் பாத்திரம் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு பால் காய்ச்சிறது தான். பால் காய்ச்சிட்டு இருக்கும் போதே போய் ப்ரஷ் பண்ணிட்டு வந்துடுவேன். அதுக்கு முன்னாடியே இண்டக்ஷனில் ஹாட் வாட்டர் போட்டு வச்சுப்பேன். பால் காய்ச்சிட்டு இருக்கும் போது ஒரு 1/2 லிட்டர் வார்ம் வாட்டராக எடுத்து நான் குடிச்சிடுவேன். அது ரெகுலராக பண்ணுறது. அதுக்கப்புறம் ஜக்கில் தண்ணி பிடிச்சி வச்சுருவேன். இது நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்களேன். அப்பப்போ நம்ம பெரிய பாத்திரத்தில், அதாவது குடம் மாதிரி இருக்க பாத்திரத்தில் தண்ணி எடுத்து நம்ம ஒவ்வொரு இப்போ சட்னி வைக்கிறதா இருக்கட்டும், ரைஸ்க்காக இருக்கட்டும், எடுக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு ஜக்கு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக தண்ணி நம்ம ஊற்றுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை தான் 2ஆவதாக பண்ணி வைப்பேன். அப்புறம் காஃபி போட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு என் பையன்கிட்ட கேட்பேன், என்ன வேணும், என்ன ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் எப்படியும் வெரைட்டி ரைஸ் தான் கேட்பான். ஒரு நாளாவது சாம்பார் வைக்க சொல்லுவானா, கீரை குழம்பு பண்ண சொல்லுவானான்னு நினச்சி ஏங்குவேன். பட் அவன் கேட்கவே மாட்டான். என் பொண்ணுக்கு குழம்பு ரைஸ்லாம் பிடிக்கும், கீரை குழம்பு, சாம்பார், இது போல். இவனுக்கு சுத்தமாக செட் ஆகாது. நமக்கு என்ன குழம்புலாம் வச்சா மத்தியானம் குழம்பு வைக்கிற வேலை மிச்சம் அப்படின்னு நினச்சா இவன் விடவே மாட்டான். அதுவும் எப்போ பாருங்கள் இந்த லெமன் ரைஸில் என்ன தான் இருக்கும் தெரியல, எனி டைம் லெமன் ரைஸ், பொட்டேட்டோ ஃப்ரை. இது வரைக்கும் எனக்கு அது செஞ்சு அழுத்து போயிட்டு எனக்கு பிடிக்காத ஒரு ரைஸும் பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ் தான். சரி, அவனையும் எழுப்பி விட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிட்டு காஃபி கொடுத்துட்டு எக்ஸாம் நெக்ஸ்ட் மந்த் வருது. ஸோ அதனால் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுவோன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே உட்கார வச்சு எழுத வச்சுட்டு இருந்தேன். எனக்கு இந்த 4 பர்னர் இருக்கிறதால குயிக்காக சமையல் ஆகிடும். ஒரு 7:10க்கு ஸ்டார்ட் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு 7:10க்கு ஸ்டார்ட் பண்ணனா 7:35க்குள்ளே ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பேக் பண்ணுற வேலையாக தான் இருக்கும். இன்றைக்கி டிஃபனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்போதும் இட்லி தோசை போர். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நான் சாப்பாடு எடுத்துக்க மாட்டேன், 2 பேருக்கு தானேன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக அரிசி மாவு எடுத்து இடியாப்ப மாவு எடுத்து அதை பிசைய ஆரம்பித்தேன். இடியாப்ப மாவு பண்ணும்போது நீங்கள் ரொம்பவும் ஹாட் வாட்டர் ஊற்றிடக்கூடாது, ரொம்ப கொதிக்க தென் கூலாகவும் ஊற்றிடக்கூடாது. கை பொறுக்கிறதோட கொஞ்சம் ஹீட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு கலந்து பிசைஞ்சு வச்சிங்கன்னா தான் கையில் ஒட்டாது. நம்ம இடியாப்பம் பண்ணும்போது சூப்பராக வரும். ஸோ இடியாப்பம் பண்ணியாச்சு. இடியாப்பம் பண்ணும்போது எனக்குமே ரொம்ப டெம்டிங்காக இருந்துச்சு. நல்லா சுட இடியாப்பத்து கூட பால் ஊற்றி சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி வேண்டாம், கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமையாச்சு அதெல்லாம் நினைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு மட்டும் இடியாப்பம் தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் அவன் கேட்ட லெமன் ரைஸ்க்கான ப்ரிப்ரேஷன் தான். ஏன்னா இப்போ ஒவ்வொரு பர்னரில் இப்போ சாதம் பண்ணிட்டோம்னா அந்த பர்னர் ஃப்ரீயாக இருக்கும் இல்லையா. ஏன்னா என்னுடைய இந்த ஸ்டவ்வில் 4 பர்னரில் ஒரு பர்னர் சரியாக வேலை செய்யாது, இன்னொரு பர்னர் திடீர்னு இன்றைக்கி வேலை செய்யாமல் போயிடுச்சு. ஸோ 3 பர்னர் வச்சு மேக்ஸிமம் நான் கடன்னு பண்ணிவிடுவேன். இருந்தாலும் இன்றைக்கி ஒரு பர்னரும் ரொம்ப சிம் மோடில் எரிய ஆரம்பிச்சிடுச்சு. சரி, அதை வச்சு தான் இன்றைக்கி எல்லாம் கொஞ்சம் டிலே ஆகிடுமோன்ட்டு தான் கொஞ்சம் முன்னாடியே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லெமன் ரைஸ்க்கான பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு அந்த சாதத்தையும் கிளறி வச்சாச்சு. இடியாப்பமும் சூடாக எடுத்து வச்சாச்சு. லெமன் ரைஸ்க்கு ஃபைனலாக கடலை போட்டால் சூப்பராக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை தான். இதை தான் அவன் கேட்பான். இது பண்ணும்போது இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு ஆளுக்கு பண்ணுறோம், ஒரு உருளைக்கிழங்குகளில் பண்ணும்போது மசாலா மிக்ஸி ஜாரில் அரைக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மஞ்சத்தூள், காரத்தூள், சோம்பு போடுவோம்ல, கூடவே கல்லுப்பு போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிடும். நீங்கள் 1/4 டீஸ்பூனில் அரைச்சி பார்த்தாலும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிடும். கூடவே கொஞ்சம் வெங்காயம், பூண்டு போட்டு சுற்றி நீங்கள் உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணலாம், செம்மையாக இருக்கும். இதை டிப்ஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பண்ணுவேன்னா, நம்ம ப்ரிப்பேர் பண்ண லஞ்சை டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணி வைப்பேன். அது ஒரு 7:45 போல் ஆகிடும். அதுக்கப்புறம் இட்லி பண்ணியிருந்தேன்னா சட்னி ஆல்ரெடி வதக்கி வச்சுருப்பேன், அதை அரைச்சி அவனுக்கு தாளித்து கொடுப்பேன் சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி இடியாப்பமா, அதனால் தேங்காய் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தேன். சரி, உடனே தேங்காய் பால் அரைச்சி அதை ட்ரைன் பண்ணி சக்கரை போட்டு அவனுக்கு சாப்பிட கொடுத்து வெளியில் தான் சாப்பிட்டுட்டு இருப்பான் அவன், ஏன்னா பஸ் வந்தால் சொல்கிறதுக்கு. நான் அதுக்குள்ளேயே என்ன பண்ணுவேன்னா, அவனுக்கு வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணி வைக்கிறது, ஸ்நாக்ஸ் எடுத்து வைக்கிறது, லஞ்ச் பேக்கில் இந்த லஞ்ச் டிஃபன் பாக்ஸ்லாம் எடுத்து வைக்கிறது, அந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருப்பேன். இன்றைக்கி லஞ்சு லெமன் ரைஸ், பொட்டேட்டோ ஃப்ரை. ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா நான் ஆப்பிளும் வால்நட்டு தான் கொடுத்துருந்தேன். ரெகுலராக இப்படி தான் கொடுப்பீங்களா அப்படின்லாம் கேட்காதீங்க. நானும் உங்களை மாதிரி தான் சம்டைம்ஸ் ஆயில் ஸ்நாக்ஸ் இருந்தாலும் கொடுத்து விடுவேன். என்ன வீட்டில் இருக்கோ அதை கொடுத்து விட்டுறது, கொஞ்சம் கூடவே ஒரு ஃப்ரூட்ஸ் கொடுத்து விட்டுறது, அவ்வளோதான். அப்புறம் அவனுக்கு ஸ்கூல் அனுப்பிட்டு
கரெக்டாக திருப்பி கிச்சனுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா 8 ஆகிடும். கிச்சன் பார்த்தீங்கன்னா தலைகீழ் தான் இருக்கும். இருந்தாலும் எல்லாத்தையும் கொஞ்சமாக ஓரமாக எடுத்து வச்சுட்டு நான் உடனே களத்தில் இறங்கி வேலை செய்கிறதில்ல. ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் வரது. இன்றைக்கி டே இப்படி தான் இருக்கும், எனக்கு இப்படி தான் இருந்துச்சு. உங்களுடைய டேஸ்லாம் எப்படி இருக்கும், டே ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தாலும் இந்த விளாகை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் செங்கை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீட் யூ ஆன் நெக்ஸ்ட் விளாக். பாய்.